Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து லெக்சர் 13 இது. ஸோ இதில் வந்து நம்ம பீட்ஸோட ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து Lissajous figures, அதாவது superposition of oscillations along perpendicular directions, ஓகே, வித் சேம் ஃப்ரீக்வன்சிஸும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம பீட்ஸ் ப்ராப்ளம்ஸில் வந்து சில பேசிக்கான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பீட்ஸை பற்றி டீட்டெயில்டாக நம்ம லெக்சர் 12 we have seen. So lecture 13ல என்ன அப்படின்னா லைக் let's start. ஸோ இதில் வந்து வேக்சிங், ஸோ பீட்ஸ் ப்ராப்ளமில் வேக்சிங்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. வேக்சிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிங் இம்ப்யூரிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டியூனிங் ஃபோக் இருக்குது. டியூனிங் ஃபோக் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இட் இஸ் லைக் சம்திங் லைக் திஸ் ஒன் இல்லையா, லேபில் பார்த்துருப்பீங்க. திஸ் இஸ் அ டியூனிங் ஃபோக், ரைட். இந்த டியூனிங் ஃபோக்கில் நான் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு மெட்டீரியலை இதோட அட்டாச் பண்ணேன், அந்த வைப்ரேஷன்ஸ் ஆகும் இல்லையா, அந்த யூ ஷேப்டு இது மெட்டீரியல். ஸோ அதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து வேக்சிங்னு கூப்பிடுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு மெட்டீரியல் வந்து இந்த டியூனிங் ஃபோக்லேருந்து ரிமூவ் பண்ணனா அப்போது தே வில் கால் இட் அஸ் ஃபைலிங். தட் இஸ் ரிமூவிங் மெட்டீரியலை ஃப்ரம் த டியூனிங் ஃபோக் இஸ் கால்ட் அஸ் வாட், ஃபைலிங். அண்டு ஒரு கயிறு இருக்குது இல்லையா, ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் புல் பண்ணுறேன் அப்படின்னா லைக் நம்ம ரெண்டு பக்கம் கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு புல் பண்ணுவோம் இல்லையா ரெண்டு சைடும். ஸோ அதை வந்து டவுட் அப்படின்றாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வேக்சிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டியூனிங் ஃபோக் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, திஸ் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட். நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு இம்ப்யூரிட்டியை வைக்கும்போது அந்த டியூனிங் ஃபோக்கோட ஃப்ரீக்வன்சிஸ் என்ன ஆகுது, அந்த டியூனிங் ஃபோக் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி வந்து டிக்ரீஸ் ஆகுது, கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைலிங்ன்றது என்னென்னா நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்தோம் மாஸ் ரிமூவல், சம் அமௌண்ட் ஆஃப் மாஸ் இஸ் பீன் ரிமூவ். ஸோ மாஸ் டிக்ரீஸ் ஆகுது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுமா, ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றான். அதுக்கப்புறம் ஒரு கயிறில் வந்து டவுட்ன்ற கண்டிஷன், அதாவது புல் டு டைட், ஒரு கயிறை வந்து அதோட டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோம் ரைட்டாக. நீங்கள் ஒரு கயிறை பிடிச்சி இழுக்கும்போது என்ன ஆகுது, அதோட டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா அந்த கயிறில். ஸோ டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் இன்க்ரீசஸ். ஸோ என்னென்னா டென்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலாக ரெண்டு பக்கம் சப்போர்ட்டில் கயிறை கட்டிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோனோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் பார்த்துருக்கலாம். ஸோ ரெண்டு பக்கம் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ஃபிக்ஸடு க்ளோஸ்ட் என்ஸாக அட்டாச் பண்ணிவிட்டு இஃப் யூ வைப்ரேட் த ஸ்ட்ரிங் நம்மளுக்கு வந்து ஒரு சத்தம் மாதிரி கேட்கும். கரெக்டாக ஏதோ ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரிங்கில் நீங்கள் ரெண்டு பக்கம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு யாராவது ஒருத்தர் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டால் வி வில் கெட் தட் நாய்ஸ், ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த டென்ஷன் இன் தட் ஸ்ட்ரிங். இது வந்து மாஸ் பர் யூனிட் லென்த், இது வந்து ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ்ட் பை இட், அண்ட் திஸ் ஒன் இஸ் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். அண்ட் என்னன்றது என்னென்னா ஹார்மோனிக்ஸ், அதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோனிக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணது வந்து என்ன, ஃபஸ்ட் ஹார்மோனிக், செகண்ட் ஹார்மோனிக்ன்ட்டு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதில் நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கணும்னா டென்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ரீக்வன்சி வில் இன்க்ரீசஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட எக்ஸ்பிரஷன் இது. ஸோ இதில் வந்து என்ன சொல்லலாம், டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் இன்க்ரீசஸ், தேர் பை ஃப்ரீக்வன்சி ஆல்சோ இன்க்ரீசஸ். சரி, இப்போ இதை இது பண்ணிக்கிட்டு வில் go on to the problem. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பீட் ஃப்ரீக்வன்சி வந்து என்னென்னு படிச்சிருக்கோம் அப்படின்னா, ரெண்டு ஃப்ரீக்வன்சிஸ் நடுவில் பீட்ஸ் உருவாச்சு அப்படின்னா we call this is as beat frequency. This is a modulus. So plus or minus ஆன்றது நம்மளுக்கு we need to decide. So modulus போட்டு தான் ஜென்ரலாக we will say it as a beat frequency, difference in frequency. Okay, right. So two tuning forks A and B produces 6 beats per second. So ரெண்டு tuning fork இருக்கா, இது ரெண்டுத்தையும் நான் வந்து ஆசிலேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஓகே, அதால் அந்த பீட்ஸை பற்றி நான் கிளியராக சொன்னேன் இல்லையா. ஸோ இட்ஸ் அ ட்ராவலிங் வேவ் தான், பட் நம்மளுக்கு ஆசிலேஷன்ஸ் அதை உணரும்போது, அதை நம்ம கன்சிடர் பண்ணும்போது we will get that change in frequency, அதோட ஆம்ப்ளிடியூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், அதுதான் அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம பேசுகிறோம். ஸோ டூ டியூனிங் ஃபோக்ஸ் A and B produces 6 beats per second. டியூனிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் A வந்து எவ்வளோவா, 300 Hz. when the B is slightly loaded with wax, the beat frequency decrease ஆகுது. find the original beat frequency. இதில் வந்து ரெண்டு கேஸ் இருக்குது. கேஸ் 1 வந்து இனிஷியலாக நம்மளுக்கு வந்து டியூனிங் ஃபோக் ஃப்ரீக்வன்சி ஆஃப் A, ஃப்ரீக்வன்சி ஆஃப் B, கொஸ்டினில் ஃப்ரீக்வன்சி ஆஃப் A வந்து கொடுத்துட்டான். ஓகே, இது வந்து கேஸ் A. கேஸ் ஏல வந்து ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து 300 Hz. இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ பீட்ஸ் உருவாகிருக்கான், இனிஷியலாக பீட் ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளுக்கு மாடுலஸ் ஆஃப் F1 மைனஸ் F2, அதாவது FA மைனஸ் FB அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 6. கரெக்டாக, பீட்ஸ் வந்து 6 beats per second. இப்போ
ஒரு இதில் அதில் வந்து நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா 300 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எந்த வேல்யூ ஆஃப் பிக்கு நம்மளுக்கு வந்து ஏவோட வேல்யூ 300 தெரிஞ்சிருச்சு, கொஸ்டினில் க்ளீனாக கொடுத்துட்டான். ஸோ என்ன வேல்யூ ஆஃப் பிக்கு எஃபிக்கு நம்மளுக்கு 6ன்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இங்கே மாடுலஸ் போட்டிருக்கேன். ஸோ மைனஸாக வந்தாலும் ப்ளஸ் ஆகிட்டு நம்மளுக்கு ஆன்சர் வந்து +6ன்னு வரணும். அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கலாக. ஸோ அதாவது 306 ஹர்ட்ஸ் இப்படி இருந்தாலும் +6 பீட்ஸ்ன்னு வரும். தட் இஸ் பீட்ஸ் பர் செகண்ட். ஸோ அதே மாதிரி எஃபியோட வேல்யூ ஒரிஜினலாக எஃபியோட வேல்யூ என்னவாக இருக்கலாம், இது இருக்கலாம், இல்லைனா 294 ஹர்ட்ஸ். 2 பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஓகே, இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கொஸ்டினில் என்ன கேட்குறான், ஃபைனலில் வந்து ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பி கேட்குறான். ஸோ 2 பாசிபிலிட்டி நம்மளுக்கு ஆன்சராக இருக்குது. ஸோ இவன் அடுத்து கொடுத்துருக்க கேஸ் பியை பாருங்கள். கேஸ் பி இப்போது வேக்ஸ் பண்ண போகிறாங்கன்னா பியை வந்து லோடட் வித் வேக்ஸ், அதாவது மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஏற்கனவே இருக்க ஃப்ரீக்வன்சிலேருந்து இப்போ டிக்ரீஸ் ஆகணும். அப்படி இருந்துச்சுன்னா பீட் ஃப்ரீக்வன்சி என்ன ஆகுதான், டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதான்னு கேட்டால் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஏற்கனவே இருக்கிறதுலேருந்து பீட் ஃப்ரீக்வன்சி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஆஃப்டர் வேக்சிங் என்ன ஆகுது, எஃப்பி இஸ் கோயிங் டு டிக்ரீஸ். எஃப்பி டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டாக? அப்போ எந்த பாசிபிலிட்டியில் ஆன்சர் வந்திருக்கும், பீட் ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனித்து ஆன்சர் பண்ணணும். பீட் ஃப்ரீக்வன்சி வந்து டிக்ரீஸ் ஆகுது, அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து குறைய போகுது. அப்போது 2 பாசிபிலிட்டியில் இப்போது ஏற்கனவே எவ்வளோ இருந்துச்சு, ஒன்று 306 இருக்கலாம், இல்லை 934 இருக்கலாம். இதில் 2 இதில் இருந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ எந்த கண்டிஷனில் நம்மளுக்கு பீட் வந்து டிக்ரீஸ் ஆகணும், பீட்டுன்றது இந்த 6, இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு பீட் ஃப்ரீக்வன்சின்னும் போது. ஸோ விச் பாசிபிலிட்டி இஸ் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 294லேருந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா பீட் ஃப்ரீக்வன்சி டிஃப்ரென்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் எக்ஸாக்டாக கரெக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி எஃப்பி 306 தான் கரெக்டான இதுவாக இருக்கணும். ஏன்னா இப்போ இந்த எஃப்பி வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா தான் ஏற்கனவே இது வந்து சேஞ்சஸ் எதுவும் கிடையாது, எஃப்ஏக்கு 300 தான். ஸோ எஃப்பி டிக்ரீஸ் ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு பீட் ஃப்ரீக்வன்சியான இந்த டிஃப்ரென்ஸும் குறையும் இல்லையா. இஸ் த original frequency. From here we can say that. Right, so answer is 306. இப்போ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பாருங்கள். A string of violin emits a note. So string of violin எவ்வளோ emit பண்ணுது, 400 hertz it has been producing at its correct tension. கரெக்டாக இருக்க டென்ஷன் அப்போ 400 ஹர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்ட்ரிங் இஸ் பிட் அவுட்னா என்ன அர்த்தம், புல்டு, அதை வந்து இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். டவுட் மீன்ஸ் அண்ட் ப்ரொடியூசஸ் அ பீட்ஸ் ஆஃப் வாட். இப்போ வயலினில் நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும் கரெக்டாக. இப்போ என்னென்னா நம்மளுக்கு கரெக்டாக டென்ஷனை டியூனிங் ஃபோக்கில் வைக்கும்போது 400 ஹர்ட்ஸ் இனிஷியலாக ப்ரொடியூஸ் ஆச்சு. ஓகே, இப்போ என்னென்னா இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து என்ன பண்ண போகிறாங்க, டைட் பண்ண போகிறாங்க. ஓகே, 2 ஸ்ட்ரிங் வந்து 400 ஹர்ட்ஸில் இருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை வந்து டைட் பண்ண போகிறாங்க. டைட் பண்ணால் என்ன ஆகும், ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, எஸ் இட் வில் இன்க்ரீஸ். அப்போது எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்றது தான் விஷயம். 5 beats per second உருவாயிருக்கு. ஸோ ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த நோட் எமிட்டட் பை த டவுட் ஸ்ட்ரிங். அப்போ என்னவா இருக்கும், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரிங் இஸ் தேர், இனிஷியலாக 400 இருந்துச்சு, இப்போ ஸ்ட்ரிங்கை டைட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நம்மளுக்கு தெரியும் அந்த இது ஆன்சர் நம்மளுக்கு தெரியும், ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரிங்கோட 400 ஹர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கோட இட் இஸ் கிரியேட்டிங் 5 beats. ஸோ அப்போ அது என்னவாக இருக்கும், 405 தான் ஆஃப்டர் டவுட் டைட் பண்ணதுக்கப்புறம் 405 மாறி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகணும், வேறு ஒரு 400 ஹர்ட்ஸ் உள்ள ஒரு ஸ்ட்ரிங்கோட நம்மளுக்கு என்ன ஆகணும்னா அந்த பீட்ஸ் 5 beats ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த நோட் எமிட்டட் பை த டவுட் ஸ்ட்ரிங் எவ்வளோனா 405. கரெக்டாக, ரைட். ஸோ அடுத்து டியூனிங் ஃபோக் A, P and Q when set vibrating. ஸோ
ரெண்டு பேர் frequency P frequency Q ரெண்டு பேரையும் வைப்ரேட் பண்ண விடும்போது 4 beats கிடைக்குதாம் per second. If a prong of the 4, prong means it's nothing but the tuning fork சொல்றான். Okay, 4P is filed. So P வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஃபைல் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? mass something it has been removed, that is frequency is going to increase. So after filing, frequency going to increase. So frequency of FP வந்து increase ஆயிருக்கு. இப்போ the beats are reduced to what? 2. So Q ஓட frequency ஃபைனலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். determine the original frequency of P if Q is 250 Hz. ஒரிஜினலாக Qக்கு வந்து 250 Hz இருக்குது. அப்போது ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக 4 பீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அப்போ இது ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது FPக்கு. ஏன்னா டிஃப்ரென்ஸ் இன் ஃப்ரீக்வன்சி தானே பீட்ஸு, அதை நம்ம கணக்கில் வச்சு பார்க்கணும். ஸோ 254 ஹர்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா என்ன இருக்கலாம் 246 ஹர்ட்ஸாக இருக்கலாம். ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ என்னென்னா நம்ம வந்து டவுட் பண்ணுறதுக்கு ஃபைல் பண்ணும்போது ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகுதான்? பீட்ஸு டிக்ரீஸ் ஆகுதான். அப்போ டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? டிஃப்ரென்ஸ் வந்து குறையுது. அப்போது எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி இதுவாக தான் இருக்கணும். ஏன்னா இப்போ இதுவாக இருந்துச்சுன்னா இங்கே ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது ஆஃப்டர் டவுட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம், ஃபைல் பண்ணதுக்கப்புறம் இட் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட். அப்போ வந்து 250க்கும் 254க்கும் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா FPயோடது நம்மளோட டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, 4லேருந்து 2 ஆயிருக்கு. ஸோ த ஒன்லி த பெஸ்ட் பாசிபிள் ஆன்சர் இஸ் 246 ஹர்ட்ஸ். ஸோ FPயோட ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி இஸ் வாட்? 246 ஹர்ட்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் த ஆன்சர். ரைட். ஸோ இதில் வந்து ரெண்டு ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, யூ கேன் ட்ரை இட். ஓகே, ஸோ 1 and 2 ரெண்டுத்துக்கான ஆன்சர்ஸாக ஐ ஹவ் கிவன். ஸோ யூ கேன் ஒர்க் இட் அவுட். ஓகேவா? ரைட்பா. ஸோ வி வில் மூவ் ஆன். ஸோ லீசாஜஸ் ஃபிகருக்கு போயிடலாம். சரி, இப்போ லீசாஜஸ் ஃபிகர்ன்றது என்னன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ என்ன சொல்கிறான்? Lissajous figure, the path traced by a particle which is subjected to two harmonic oscillations in perpendicular directions is called as what? Lissajous figure. Okay, அதாவது path traced னா என்ன அர்த்தம்? அது அந்த ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது வச்சுருக்கீங்க. ஓகே, ஒரு XY கோஆர்டினேட் சிஸ்டமில் ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது. இந்த பார்ட்டிக்கல் வந்து is subjected to a harmonic oscillations. ஓகே, இப்போ வந்து ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் சம்திங் லைக் யூ நீட் டு இமேஜின் லைக் இப்படி ஒரு ஸ்ப்ரிங்கோட அட்டாச் பண்ணியிருந்தால் இந்த மோஷன் எப்படி மட்டும் இருக்கும்? இப்படியும் மட்டும் இருக்குமா? அலாங் ஹாரிசான்டல் டைரக்ஷன்ஸ் மட்டும் இருக்கும். when it is subjected to a harmonic oscillation a sin omega t னா oscillate left to right ஆகும். இப்போ this is also connected to some other spring. Okay, like imagine like இப்படியும் இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா what will happen? It is subjected to both horizontal and also vertical. ஸோ இதனால என்ன ஏற்படும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 dimensional motions வரும். ஓகே, நம்ம வந்து 3 dimensional மூவ் பண்ணலாம் ஆப்ஜெக்ட்டு அலாங் XY பிளேன். இந்த சிஸ்டம் இருக்குது இல்லையா, இந்த ஸ்ப்ரிங்கு, ரெண்டு ஸ்ப்ரிங்கு, இந்த மாஸ் எல்லாருமே XY பிளேனில் இருக்காங்க அப்படின்னா வெறும் XY பிளேனில் மட்டும்தான் மோஷன்ஸ் இருக்குது அப்படின்னா this will be a 2D one. அப்போது vertical directionsல இப்போ ஆசிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா both oscillations will be there. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ரிசல்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல். எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்கிறதுப்பா. ஓகே, இங்கே எக்ஸ் ஒய்ன்னு எழுதியிருக்கேன் இல்லையா. ஸோ எக்ஸ் denotes what? distance measured from the mean position. ஸோ சென்டரை வந்து ஆரிஜினாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இதோட என்டையர் மோஷனை ஸ்டடி பண்ணுறது தான் நம்மளுக்கு என்னது, அந்த பாத்தை என்டையர்லி சொல்கிறது தான் Lissajous figure. ஸோ the path traced by a particle which is subjected to what? 2 harmonic oscillations in perpendicular directions. ஸோ ப்ரீவியஸ் இதிலெல்லாம் வந்து ஆசிலேஷன்ஸ் அலாங் த சேம் டைரக்ஷன்ஸ் பார்த்துருப்போம். இது வந்து பர்பண்டிகுலர் டைரக்ஷனில்
நம்மளுக்கு வந்து சூப்பர் இம்போஸ் ஆகுது. சூப்பர் இம்போஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஒரு பார்ட்டிக்கல் மேலே வெறும் எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஒய் டைரக்ஷன்லேயும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அப்போ அந்த பார்ட்டிக்கல் வந்து along a given plane it will move. ஓகே, ஸோ அந்த பாத்தை வந்து சொல்கிற அந்த பாத்தை சொல்கிறோம் இல்லையா, அந்த ஷேப்பு, அதுதான் என்ன சொல்கிறாங்க, அந்த ஷேப்பை தான் they are calling it as Lissajous figure. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஜெக்டைலோட பாத் என்னது, பேரபோலா. அதே மாதிரி ஒரு பார்ட்டிக்கல் 2 perpendicular SHMs அண்டர்கோ பண்ணும்போது அதுக்கு என்ன பாத் வரும் அப்படின்னு கரெக்டாக நம்ம சொல்கிறது தான் இந்த Lissajous figure. The form of figure depends on what ratio of frequencies or period. இப்போ இது ஒரு ஸ்ப்ரிங், இது ஒரு ஸ்ப்ரிங் அப்படின்னா இதுக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும், இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் டைம் பீரியட் இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல என்னென்னா, ஸோ ஆசிலேஷன்ஸ் கிடைக்கிற அந்த Lissajous figures வந்து ரேஷியோ ஆஃப் த ஃப்ரீக்வன்சிஸ். ஓகே, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஆம்ப்ளிடியூட், இது எவ்வளோ ஆம்ப்ளிடியூடில் ஆசிலேட் பண்ணி விட போகுது, இது எவ்வளோ ஆம்ப்ளிடியூடில் ஆசிலேட் பண்ணுதுன்ற அந்த டேட்டா வச்சும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஃபிகரோட ஷேப். ஓகே, அண்ட் ஆல்சோ ரிலேட்டிவ் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், ரெண்டு பேரோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன அதுன்றதை வச்சையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, பார்ட்டிகளோட எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் சொல்லிட்டேன் நான். இது வந்து இந்த டாப்பிக்கே வந்து ஆசிலேஷன்ஸ் அலாங் 2 perpendicular directions. அந்த பார்ட்டிக்கல் 2 perpendicular டைரக்ஷனை அண்டர்கோ பண்ண போகுது. அப்போ என்ன பார்த்து அந்த மாஸ் ட்ரேஸ் அவுட் பண்ணோம் அப்படின்றது தான் படிக்கிறோம். ஸோ இப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துட்டான். இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை இதில் நான் பிளாட் பண்ணேன் அப்படின்னா டைம் t = 0 அப்போ பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது, கரெக்டாக. டைம் t = 0 போட்டிங்கன்னா நம்மளுக்கு x = 1ன்னு வரும், y = 0, கரெக்டாக. ஸோ இங்கேருந்து என்ன ஆகுது, எவ்வளோ நான் வந்து அடுத்த டைம் இன்க்ரீஸ் பண்ண இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், இது டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா காஸ் வந்து டைம் t = 0ல் நீங்கள் பிளாட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் x, கரெக்டாக. ஸோ எக்ஸ் டிக்ரீஸ் ஆனாலும் y will be continuously increasing. ஏன்னா டைம் t = 0 அப்போ சைன் 0வாக இருக்கும், அதுக்கப்புறம் it will start increasing, கரெக்டாக. ஸோ the curve will be something like ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும். ஓகே, இந்த தீட்டா எவ்வளோ ஆங்கிளில் ரொட்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா ஒமேகா டி அப்படின்ற ஃபேஸோட it will start rotating. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, that's what they have said. A body undergoing circular motion with angular frequency omega can be resolved into 2 SHM பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு பார்ட்டிக்கல் வந்து சர்க்குலர் மோஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட பொசிஷன் வெக்டார் எப்படி எழுதலாம்னா xi cap plus yj cap அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ x is what? Coordinates of the particle. ஸோ xன்றது a sin omega t, sorry a cos omega t, y is equal to a sin omega t na it will trace out a path called what? Circular path, right? Okay, in the equation the particle go in a circular path, anti-clockwise direction. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஜெனரல் கேஸை பார்க்க போகிறோம். 2 perpendicular SHMs வந்து நம்மளுக்கு இங்கே இது ஆக போகுது. ஸோ இதுதான் நம்மளோட SHMஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் டைரக்ஷனில் வந்து a sin இதை வந்து பேஸ் ஈக்குவேஷனை வச்சு அதர் கேசஸ் டிரைவ் பண்ணலாம். ஸோ x is equal to a sin omega 1t plus phi, and phi is the initial phase, omega is the angular frequency, omega 1, omega 2 both are angular frequencies. A வந்து amplitude, b இங்கே amplitude. ஓகே, ஸோ y is equal to b sin omega t. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஆசிலேஷன்ஸ் தான் இந்த ஒரு பார்ட்டிக்கல் மேலே ஆக்ட் ஆக போகுது. அப்படின்னா இதோட ரிசல்டன்ட் மோஷன் எப்படியா இருக்க போகுது, நம்ம இப்போ பார்க்க போகிற கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சிஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல். அதாவது ஒமேகா 1 ஒமேகா 2 எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கும்போது இந்த பாத் Lissajous figure என்னவா வரும், பாத் traced by the particle, that is nothing but Lissajous figure என்னவா இருக்கும். ஸோ let us consider the particle which is subjected to SHMs. அதாவது along x axis இது, y axis இது. ஏன்னா நான் ஒமேகா 1 = ஒமேகா 2ன்னு எடுத்துக்கிட்டேன், இதுதான் நம்மளோட ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். ஸோ அதில் ஒமேகா 1 = ஒமேகா 2ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அடுத்து என்ன ப்ரொசீஜர் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம்னா, we are interested to eliminate t. டைம் டீயை எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை ரெண்டாக பிரேக் பண்ணுறாங்க. எக்ஸை கீழே எடுத்துகிட்டு வந்து சைன் a + b ஃபார்முலா போட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா வந்துடும். ஸோ அதிலிருந்து சைன் ஒமேகா டி வந்து y/b இல்லையா இந்த ஈக்குவேஷன்லேருந்து, ஸோ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி they are finally getting this expression. ஸோ இதை ஃபர்தராக ரீரைட் பண்ணி ரெண்டு பக்கம் ஸ்கொயரிங் பண்ணும்போது, இந்த ஈக்குவேஷனை ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது finally they are getting this expression. ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபார் ஈக்குவல் ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பர்பண்டிகுலராக ஆக்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஆம்ப்ளிடியூட்ஸ் தான் ஏஎன்பியும், பட் ஸ்டில் நம்மளுக்கு இதுதான் என்னது ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பாத் traced by the
particle. Okay, so generally in the equation என்ன சொல்லுமா, this represents ellipse contained with a rectangular of sides 2a and 2b, but eccentricity and inclination depends upon phase difference phi and individual phase amplitudes. Okay, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். Lissajous figure எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், frequency between the two oscillations, amplitudes, அப்புறம் relative phase, இந்த 3 விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, அதுதான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஆம்ப்ளிடியூட்ஸ் ரெண்டு பேருக்குமே இங்கே டிஃப்ரெண்ட், ஸோ அதை பேஸ் பண்ணியும் கண்டிப்பாக இருக்கும். ஃப்ரீக்வன்சிஸ் ரெண்டு பேருக்கும் சேமு, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் மட்டும் இங்கே 5, ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட். இங்கே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 5. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இதுதான் என்னோடய ஜென்ரல் ஈக்குவேஷன். இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே ஒரு மைனஸ் வருது பாருங்கள், மைனஸ் இஸ் தேர். ஸோ 5 = 0ன்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதை நான் ஃபர்தராக ரீரைட் பண்ணி எழுதுனேன் அப்படின்னா ஐ கேன் ரைட் இன் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதலாம். தென் ஐ வில் கெட் திஸ் ஒன். இது ஆக்சுவலாக எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இட் ரெப்ரசன்ட் ஸ்ட்ரைட் லைன். ஸோ நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த பார்ட்டிக்கல் x = 0ன்னு போடும்போது இந்த ஈக்குவேஷனில் y = 0. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற மோஷன் நான் x இன்க்ரீஸ் பண்ணால் y இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக, ஏன்னா b/a இஸ் b and a are பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ் here. ரைட்டா, நம்ம இங்கே எடுத்துக்கும் போது ஏயும் பியும் எப்படி எடுத்துக்கிறோம், ஃபார் சிம்பிளர் கேஸ் பிகினிங்லேயே நம்ம வந்து ஏயும் பியும் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டு we are studying. ஸோ ஏயும் பியும் கான்ஸ்டன்ட், ஸோ எக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ஒய் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ we are get a straight line plot. ஸோ எக்ஸ் வந்து குறிப்பிட்ட வேல்யூ தாண்டும் போது என்ன ஆகிடும், அதிகபட்சம் பி வரைக்கும் தான் போக முடியும். ஏன்னா கரெக்டு தானே பா, எக்ஸ் அதிகபட்சம் எவ்வளோ தூரம் போக முடியும், ஏ வரைக்கும் தான் போட முடியும். ஏன்னா சைன் டிபெண்டன்ஸ் இருக்குல்ல, எக்ஸு சைன் வந்து எது வரைக்கும் அது வந்து வேரி ஆகும், +1லேருந்து -1 வரைக்கும் வேரி ஆகும் சைன். அதே மாதிரி சைன் இங்கேயும் வந்து +b -b. ஸோ அதிகபட்சம் இங்கே 0வா, ஒய் ஆக்சிஸில் +b to -b. ஓகே, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் +a, இது +a, இது ஓகே. இந்த பாயிண்ட்டு மார்க் பண்ணியிருக்கான் பாருங்கள், இது வந்து -a, இது வந்து -b, இது வந்து +b. ரைட்டா, ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0ன்னு போடும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைனில் வருது. த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் it is having a positive slope. கரெக்டாக இல்லையா, b/a is the slope. ரைட், ஸோ அதுக்கப்புறம் π/4ன்னு போடுறோம். அப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன்ஸ் என்ன ஆகும், 5 இருக்கிறதுல π/4ன்னு போட்டால் we will get x and y as this one. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் நம்ம டிரைவ் பண்ணோம், t எலிமினேட் பண்ணி we got the general expression. இதில் வந்து π/4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get this expression. ஸோ இது மாதிரி எக்ஸ்பிரஷனை ஃபர்தராக நம்ம வந்து ரீரைட் பண்ணி எழுத முடியாது. ஆக்சுவலாக இதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது எது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஒரு ஆப்ளிக் எலிப்ஸ். ரெகுலர் எலிப்ஸ்ன்றது வந்து ஸ்டாண்டர்டான எலிப்ஸ், நம்ம இதை படிச்சிருப்போம். இது ரெண்டுத்தையும் ஸ்டாண்டர்டான எலிப்ஸ்ன்னு படிச்சிருப்போம். பட் இது வந்து ஒரு ஆப்ளிக் எலிப்ஸ், லிட்டில் ஆங்கிள் இட் ஹஸ் பீன் ரொட்டேட்டட். ஓகே, இதெல்லாம் பேர் வந்து ஆப்ளிக் எலிப்ஸ், இது நம்ம ரெகுலர் எலிப்ஸ்ன்னு கூப்பிடலாம். ஓகே, ஸோ இட் ரெப்ரசன்ட், இந்த ஈக்குவேஷன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதான், நம்மளோட யூஸ்வலான ரெகுலர் எலிப்ஸோட ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக, x² / a² + y² / b² = 1. ஸோ அந்த இதுக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் இல்லை. ஓகே, ஸோ த பார்ட்டிக்கல் அட் டைம் t = 0ன்னு போட்டிங்க, அதாவது இந்த ஈக்குவேஷனில் கிடையாது, ஏன்னா இதில் தான் டைம் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ t = 0ன்னு போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து a/√2னும் ஒய்யோட வேல்யூ 0ன்னு கிடைக்கும். ஸோ பார்ட்டிக்கல் இனிஷியலாக டைம் t = 0 அப்போ எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, டைம் இன்க்ரீஸ் பண்ண நீங்கள் கிராஃப் வச்சு படிக்கணும். ஓகே, நம்ம ஏற்கனவே வந்து சைன் ஒமேகா டீன்னு இருக்குது. இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, சைன் ஒமேகா டிக்கும் சைன் ஒமேகா டி ப்ளஸ் π/4க்கும் என்ன வித்தியாசம், ஏற்கனவே இருக்கிறது ஒமேகா டி, அதோட ஒரு ++ π/4ன்னு ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது கிராஃப் வந்து டுவர்ட்ஸ் த லெஃப்ட் ஷிஃப்ட் ஆகிருக்கும். கரெக்டாக, டுவர்ட்ஸ் த லெஃப்ட் ஷிஃப்ட் ஆகிருக்கும். இதை பற்றி நான் கிராஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இதை மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ π/4 is what, 45 degree. So it will be shifted like this one. ஒரிஜினலாக சைனோட கிராஃப் எப்படி இருக்கும், it will be something like this one. இது வந்து நம்மளுக்கு வந்து sin ஒமேகா டி, இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா sin ஒமேகா டி ப்ளஸ் π/4. π/4 மீன்ஸ் வாட், 45 டிகிரி லெஃப்ட் பார்த்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு.
கரெக்டா? ஸோ யூ நீட் டு டெல் மீ டைம் t ஈக்குவல் இது வந்து ஒமேகா டீன்னு எடுத்துக்கோங்க. அதாவது டைம் t ஈக்குவல் டு 0 ஒன்று தான், t ஈக்குவல் டு 0 ஒன்று தான், ஒமேகா டீயும் அப்போ 0 ஆகிடும். ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஸோ டைம் t ஈக்குவல் டு 0 பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே இருக்குது, இந்த பாயிண்டில் இருக்குது, இது 0ல் இருக்குது. கரெக்டாக இல்லையாப்பா? ஸோ நான் டைம் இன்க்ரீஸ் ஆக ஒமேகா டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த கிராஃப் என்ன ஆகுது, ஃபர்தர் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது எக்ஸு இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸுன்றது இங்கே என்னது, ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் 5/2. ஸோ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது. ஒய்ன்றது சைன் ஒமேகா டி. நான் 0லேருந்து போகும்போது சைன் ஒமேகா டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சைன் ஒமேகா டி ப்ளஸ் 5/4 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கிராஃப் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். இங்கே இருக்குது ஒரிஜினல் டைம் t ஈக்குவல் 0 அப்போ இங்கே இருக்குப்பா. இங்கேருந்து எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கிராஃப் இஸ் கோயிங் லைக் திஸ் பாத். ஓகே, ஏன்னா இது ஆன்டி கிளாக்வைஸாக கிளாக்வைஸாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் டைம் t ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே வந்து ஒய் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, பட் எக்ஸ் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங் இயர். ஸோ அதனால் இப்படி போகுது. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கர்வ்ஸ் வரும். இப்போ வந்து பை வந்து 5 வந்து π/2 இருந்துச்சுன்னா this will be our x and y equations. ஸோ இதுதான் நம்மளோட பாத். Lissajous ஃபிகர் வந்து இந்த ஈக்குவேஷனை தான் ட்ரேஸ் அவுட் பண்ணும். இட்ஸ் இஸ் நத்திங் பட் வாட், எலிப்ஸ். எலிப்ஸ் வந்து இந்த எலிப்ஸை ட்ரேஸ் அவுட் பண்ணுது. இங்கே வந்து அகெயின் இப்போ வந்து நம்ம கர்வை சொல்லிட்டோம், இதோட ஷேப்பை சொல்லிட்டோம். ஆனால் இது வந்து எந்த டைரக்ஷனில் போக போகுது, கிளாக்வைஸ் போக போதா ஆன்டி கிளாக்வைஸ் போக போதான்றதுக்கு டைம் t ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா எங்கே வருது பார்ட்டிக்கல், இனிஷியலாக இங்கே இருக்கிற மாதிரி வரும். ஏன்னா டைம் t ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது sin π/2ன்னு வரும். sin π/2 இஸ் நத்திங் பட் இங்கே x இஸ் ஈக்குவல் டு a பட் y இஸ் ஈக்குவல் டு b. ஸோ x, aன்னு வரும், x, a, 0ன்னு வருது. அதுக்கப்புறம் நான் எக்ஸை இன்க்ரீஸ் பண்ண எனக்கு என்ன ஆகுதுன்னா, சாரி டைமை இன்க்ரீஸ் பண்ணும்போது y இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் x இஸ் டிக்ரீஸிங். அகெயின் நான் என்ன சொல்கிறேன்னா கிராஃபை ட்ரா பண்ணி பாருங்கள். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடம் வந்து yt ப்ளஸ் π/2 இல்லையா, ப்ளஸ் π/2 நான் உள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னா திஸ் இஸ் வாட், சைன் ஒமேகா டி ப்ளஸ் π/2. கரெக்டாக இல்லையா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எவ்வளோ தூரம் நகர்ந்து வந்திருக்கு, π/2 நகர்ந்து வந்திருக்கு. புரியுதா இல்லையா? ஸோ அதே மாதிரி அண்ட் திஸ் ஒன் இஸ் வாட், சைன் ஒமேகா டி. இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து டைம் இன்க்ரீஸ் ஆக ஒய் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் எக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டாக இல்லையா? ஏன்னா இது டாப் மோஸ்ட் பாயிண்டில் இருக்குது, இங்கேருந்து இப்படி இறங்க ஆரம்பிச்சிடும், ஆனால் இது வந்து ஏற ஆரம்பிக்கும். ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா டைம் t ஈக்குவல் டு 0லேருந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் இன்க்ரீஸ் ஆகுது, பட் எக்ஸ் இஸ் டிக்ரீஸிங். தட் இஸ் இட் வில் கோ இன் திஸ் பாத். ஒய் இன்க்ரீஸ் ஆகுதுப்பா, பட் எக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்து. ஸோ the points will come under this way. So this is again anti-clockwise. So that's how we can find whether it is clockwise or anti-clockwise. So அடுத்து 3π/4 போடும்போது we are getting again this different equation. இது வந்து oblique ellipse again represent பண்ணுது. To find the orientation, put time t equal to 0, பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா ஒய் டிக்ரீஸ் ஆகுதான்றதை கண்டுபிடிங்க. டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் இன்க்ரீஸ் ஆகுதான் ஆஃப்டர் டைம் t equal to 0, ஆனால் எக்ஸு டிக்ரீஸ் ஆகுது. ரைட்டா? அப்புறம் 5 இஸ் ஈக்குவல் டு பைன்னு போட்டோன்னா அதுக்கப்புறம் என்ன வரும் நம்மளுக்கு, சிமிலர்லி லைக் லாஸ்ட் டைம் இஃப் யூ ஸ்டார்ட் அனலைசிங், இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வருது, பட் இட்ஸ் இஸ் அ நெகட்டிவ் ஸ்லோப். ஸோ இங்கேருந்து பாருங்கள். ஓகே, நான் வந்து எக்ஸ் 0னா ஒய் 0. ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன், நம்மளுக்கு நெகட்டிவ் ஸ்லோப், அதனால் நெகட்டிவ் கர்வ் போட்டுருச்சு. ஆனால் இது வந்து எந்த டைரெக்ஷனில் போக போகுதுன்னா திஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்ல தேவையில்லை, இதில் அந்த பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இங்கேருந்து இப்போ 0லேருந்து இப்படி போகுது அப்படின்னா போயிட்டு ரிட்டர்ன் ஆகிடும். அதே மாதிரி இங்கேருந்து மேலே பார்த்து போகுது அப்படின்னா திரும்ப அங்கேருந்து என்ன ஆகிடும், கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இட் இஸ் த மோஷன் இஸ் ஒன்லி அலாங் த சேம் டைரக்ஷன். அதிகபட்சம் எவ்வளோ தூரம் போகும், ப்ளஸ் ஏ, இது ப்ளஸ் பி, இது மைனஸ் பி, இது ப்ளஸ் ஏ, இது வந்து நம்மளுக்கு மைனஸ் ஏ. புரியுதா? ரைட். ஸோ அதே மாதிரி 5 வந்து 5π/4 இருக்கும்போது இந்த ஈக்குவேஷன் வருது. திஸ் இஸ் அகெயின் அன் ஆப்ளிக் எலிப்ஸ். ஆனால் இங்கே விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து நம்ம ப்ராப்பராக சப்ஸ்டியூட் பண்ணணும். 5π/4 வந்து என்னது ஆக்சுவலி நம்மளுக்கு 5 × 360/4 போட்டு பாருங்கள், யூ வில் கெட் சம் ஆன்சர். கரெக்டாக எவ்வளோ வருது,
225 வருதா? ஸோ 225 ஆங்கிள் நீங்கள் பேக்கில் பார்த்து சைன் போடணும். கரெக்டாக இல்லையா? சைனை வந்து 225 பேக்கில் பார்த்து போடணும். அப்படி போட்டிங்கன்னா அக்கார்டிங்லி வில் கெட் த கிராஃப். ஓகே, ஸோ அதை வச்சு வி நீட் டு அனலைஸ். ஸோ இந்த தடவை நம்மளுக்கு என்ன கர்வ் வரும் அப்படின்னா ஆப்ளிக் எலிப்ஸ் தான், பட் கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸான்னு சொல்லணும். இங்கே வந்து இனிஷியலாக வந்து டைம் t = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இந்த பாயிண்டில் வரும். இங்கேருந்து பார்க்கும்போது அடுத்து y இன்க்ரீஸ் ஆகுதான், டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது y இன்க்ரீஸ் ஆகுது. பட் x இஸ் வாட்? ஸ்டார்ட் டிக்ரீஸிங். x வந்து லெஃப்ட்டில் பார்த்து குறையுது, நெகட்டிவில் போகுது. பட் ஆனால் வந்து y வந்து இட்ஸ் கோயிங் பாசிட்டிவ். ஸோ யூ கேன் ட்ரா திஸ் பிளாட். ஆக்சுவலி 5π/4 வந்து நம்மளுக்கு டவுட் இல்லை, கரெக்டா? ஸோ இந்த 225 எதுக்கு நீங்கள் பிளாட் பண்ணிங்க அப்படின்னா x என்னவா வரும்? இது y-ஆ எடுத்துக்கலாம். அதாவது சாரி இது வந்து sin ωt + 5π/4 அப்படி எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளோ தூரம் அது வந்து லெஃப்ட்டில் பார்த்து மூவ் பண்ணணும்னா 225 டிகிரிக்கு மூவ் பண்ணணும். திஸ் வில் பி சம்திங் லைக் ஆக்சுவலி yes, it will be something like this one. curve இப்படி தான் இருக்கும். ஓகே, இது வந்து நம்மளோட ωt. பட் வந்து ஆஸ் யூஷுவல் y வந்து எப்படி இருக்க போகுது? y வந்து ωt இல்லையா, sin ωt இல்லை. ஸோ இது வந்து sin ωt and this one is time. ஸோ டைம் t = 0 அப்போ எங்கே இருக்குது? ரெண்டு பேரும் நெகட்டிவில் இருந்தாங்களா? ஒருத்தர் நெகட்டிவ், இன்னொருத்தர் பாஸ் 0. ஸோ y 0ல் இருந்துச்சு, x என்ன இருந்துச்சுப்பா? x வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா x வந்து -a/√2ல் இருந்துச்சு, ரைட்டா? இது வந்து 0ல். யூ கேன் ஃபிகர் இட் அவுட். ஓகே, பேசிக் மேத் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை வச்சு யூ கேன் டூ இட். ஸோ இப்போ என்னென்னா டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது கிராஃப் வந்து நெகட்டிவில் போகுது பாருங்கள். எக்ஸுக்கு sin ωt + 5/4 தானே எக்ஸோடது, இன்ட்டு ஏ மட்டும் இருக்குது. ஏ இஸ் அ பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இட் வில் பி கோயிங் டவுன், டிக்ரீஸிங். இது வந்து என்ன ஆகும்? sin ωt will start increasing. ஸோ தட்ஸ் how it is. ஸோ இப்போ நீங்கள் அதை அனலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிராஃப் என்ன ஆகணும்? இந்த டைரக்ஷனில் தான் எலிப்ஸில் போய் ஆகணும். ஓகே, திஸ் இஸ் கிளாக் வைஸ் திஸ் டைம். அதுதான் சொல்கிறான். இன் கேஸ் ஆஃப் இந்த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனும் நல்லா கவனிங்க, இந்த ஈக்குவேஷனும் 3π/4க்கு ஒரு ஈக்குவேஷன் வந்துச்சு பாருங்கள், அதுவும் ரெண்டுமே எக்ஸாக்டாக சேம். இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஈக்குவேஷனும் both are exactly same, but the Lissajous figure differ in the orientation. So in the case of 3/4 phase difference, Lissajous figure வந்து என்னாச்சு? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போச்சு. பட் ஆனால் இந்த கேஸில் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுது. ஓகேவா? இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுது. அதுதான் நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ என்னென்னா இது மட்டும் நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலி 3π/2ஓடது. 3π/2க்கு வந்து கிராஃப் வந்து என்ன கிடைக்குதான்? எலிப்ஸ் கிடைக்குது. ஓகே, பட் the orientation is what? but differ in the orientation. ஓகேவா? ஓரியன்டேஷன் வந்து இந்த தடவை என்ன ஆயிடுச்சு? நம்மளுக்கு கிளாக் வைஸ் ஆகிடுச்சு. ஓகே, போன தடவை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் வந்துச்சு பாருங்கள். ஓகே, அதுதான் சொல்கிறான். π/2க்கு ஏற்கனவே எலிப்ஸ் வந்துச்சு, ஆனால் அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். இது வந்து என்னது? நம்மளுக்கு கிளாக் வைஸ். ஓகே, எக்ஸாக்டாக சேம் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர்ஸ். ரைட், இப்போ அடுத்து 5 = 7π/4. 7π/4 யூஸ் பண்ணோன்னா we will get again oblique ellipse, but this time again if you try to plot time t = 0 பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் வருது. ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் வந்தாலும் அடுத்து வந்து எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக போதா டிக்ரீஸ் ஆக போதான்றதை யூ நீட் டு ஃபைண்ட் இட் அவுட். அப்படி பண்ணிங்கன்னா இட் வில் பி அகெயின் வாட்? இந்த தடவை கிளாக் வைஸ் டைரக்ஷன் கிடைக்குது. ஸோ நம்ம இப்போ படித்தது எல்லாத்தையும் ஒரே இதில் சம்மரைஸ் பண்ணணும்னா we will finish the discussion. ஸோ அடுத்து வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸில் இருக்கும்போது, அதாவது ஃப்ரீக்வன்சிஸோட ரேஷியோ வந்து ரேஷ்னல் நம்பர்ஸாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்டிஷனில் இருக்கும்போது எப்படி வந்து நம்மளுக்கு
இது வேரி ஆகுது, லீசாஜஸ் ஃபிகர் எப்படி வருது, அதுக்கப்புறம் ஷார்ட்கட் மெத்தட் இஸ் தேர். ஹவு ஒரு 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 லீசாஜஸ் ஃபிகர் கொடுத்துட்டு அது என்ன ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகுது, ரெண்டு பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இன் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ வி வில் டிஸ்கஸ் அபவுட் இட். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூப்பா.